ஹாய் மேம். ஹாய். உங்க நேம் சொல்லுங்க. தேவஸ்ரீ. தேவஸ்ரீ. நீங்க இந்த பிக் பாஸ்லாம் பார்ப்பீங்களா? பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த சீசன் எனக்கு பார்க்க பிடிக்கல. ஒரு 2 எபிசோடுக்கு மேல நான் பார்க்கல. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்களா? யார சொல்லுவீங்க? எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. மேபி வைல்ட் கார்டில் யாராவது வரவங்க, அந்த பிரஜின் சாண்ட்ரா அவங்களாம் வராங்கன்னு சொல்லுவாங்க. மேபி அவங்களில் யாராவது நல்ல ஸ்ட்ராட்டஜிஸாக ப்ளே பண்ணால் அவங்க யாராவது டைட்டில் வின்னா வரலாம்னு இந்த நினைக்கிறேன். சீசனோட பெரிய விஷ டப்பானா யார சொல்லுவீங்க? ஒரு பாரு. 5 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். பாரு. ஆ. எனக்கு பெருசாக வேற யாருமே அவ்வளோ ஒன்றும் இல்லை. பாரு, கமருதீன் இவங்க 2 பேர் மட்டும்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நிழலா இருக்காங்கன்னா யார சொல்லுவீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது. அப்படிலாம் யாருமே இல்லைங்க. எல்லாருமே இப்போ ஒருத்தவங்க கூட அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா திரும்ப போய் அவங்கள பற்றியே பேக் பைட் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ யாருமே அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு அந்த டைமுக்கு எப்படியோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அதிக கண்டென்ட் கொடுக்கிறது பிக் பாஸ் வீடா இல்ல சூப்பர் டீலக்ஸ் வீடா? இப்போ இந்த வீக்கில் சூப்பர் டீலக்ஸ் தான். ஓகே. இந்த கன்னியோட கேப்டன்சி எப்படி மேம் இருந்துச்சு? பயாஸ்டா இருந்துச்சா இல்ல வெரி குட்டா? அவங்க அதுக்கு வெரி குட்லாம் சொல்ல முடியாது. அவங்க எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் பயாஸ்டாக தான் இருந்தாங்க. ஆனால் வந்து கரெக்டான இது என்ன பேசணுமோ அதையும் கரெக்டாக தான் பேசினாங்க. அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி துஷாரையும் இப்போ பிரவீனையும் இது பண்ணுறதுக்கு கனி பரவாயில்ல. பிரவீன் வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லா அப்படின்னு பிக் பாஸ் அப்படிதான் இருக்கு அது அப்படி அவங்கவே பட் ஆனால் அதை எல்லாருமே அக்ரி பண்ணிக்கணும்னு இல்லை. அதான் இப்போ பாரு கூட அப்போஸ் பண்ணுறாங்களே அது மாதிரி அவங்கவுங்கவே அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது அவங்கவுங்க இஷ்டம்.